ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் ரேங்கர் தான் போட போகிறோம். சாரி பிஆரில் வச்சுருக்கோம். இப்போ சிஎஸில் மாற்றிடலாம். யாரா நம்ம கில்டுக்கு வந்து சேரணும் வந்து சேர்ந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், நம்பர் இருக்கும். உச்சி வைக்கலான்னு நம்ம கில்டு பேர், லீடர் எல்லாருமே இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாம். மேட்சுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு மக்களே எப்படியா மேட்சுக்குள்ளே போயிடுச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் கலரில் டார்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ஃபோக்கஸ் சி வாய் வேலை வளருது. டபுள் யூஎஸ்பி தான் எடுக்க போகிறோம். யூஎஸ்பி 2 தான் எடுக்க போகிறோம். எடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு எப்பவுமே சாண்டினோ தான். ஏன்னா சாண்டினோ வச்சு என்னென்ன தில்லுமுள்ள ஆளாக செய்யலாம். அந்த தில்லுமுள்ள ஆளை தான் நம்ம லைட்டாக லாக் அடிக்கும், பொறுத்துக்கோங்க. இது ஸ்டக்காகி கூட நின்றோம். அப்போ வெளியே போய்ட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஐயோ, எவனோ ஹிந்திக்காரன் பையன் பேசுகிறான் பாருங்க. மேலே ஏறுறான் பாருங்க. ஒருத்தன் அழுத்தி புறா போய் ஏறாடே. செவ்வாழை தாவடா தாவே. மச்சான் அடிக்கிறான் மச்சான். டெய்லி மச்சான் அடிக்கிறான். செவ்வாழை லேக் அடிக்கிறா. அடா டவுன் போகிறா. டவுன் கிளியர் பண்ணு. டவுன் கிளியரா? மேலே ஒரு டவுனா? இல்லை, மேலே ஒரு இருக்குது ஒரு பாட்டு. மேலே டவுனு. இன்னும் ஒருத்தன் தான் 1v1 அடிக்கணும். இப்போ பாருங்க, 2v2வோ இல்லை 1v2வோ. மேலே தான் இருக்காங்க. மண்டை கீச்சு விடலாங்க. யோ என்னயா ரோஹித் வாங்கயா. ரோஹித்தை அடிச்சு டேமேஜ் கொடுத்தாரா டே. அடிக்கலன்னா போச்சுடா. ஆனால் அவன் தமிழ் இல்லை, அவன் ஹிந்திக்காரன். யாருன்னு தெரில, நம்ம கூட கன்வெர்ட் ஆயிருக்கான். அடிச்சிட்றா டே, கைப்புள்ள அடிச்சிட்றா. மண்டை கீடா கீச்சு விட்றா. 110 டேமேஜ் குடுறா. ஐயோ, நல்ல ஸ்கின்லாம் வச்சுருக்கான். தொப்பி மண்டை போட்டிருக்கான். ஆனால் அடிக்க தெரியலையாட்டுக்கு பையனுக்கு. நம்ம பாருங்க 2 கில் முக்கி அடிச்சா எல்லாம் முக்கிற மாதிரி போயிடுச்சு. கத்தி வச்சு அடிக்கிறான்டா. டே நீ கத்தி எடுக்காதரா. கத்தி எடுக்காதரா. ஓடி போய் சுடுறா. ஓடா பைத்தியம், ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏன்டா இப்படி மைனஸ் இது வேறு லேக் அடிக்குதுங்க. லேக் அடிக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய ஆகுது, அதனால் மூமெண்ட் ஸ்பீடாக கொடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ் ரேங்கர் வந்திருக்கோம், மாஸ்டர் அடிச்சிருக்கோம். யாருமே நம்மளுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கவே இல்லை. நம்ம இப்போ போய் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். ரெக்வஸ்ட்டு கொடுத்து நான் ஒரு வீடியோவில் சொல்லிருப்பேன், ரெக்வஸ்ட் கொடுங்க 1v1 போகலான்ட்டு. செக் பண்ணி பார்ப்போம். கொடுத்துருந்தானா பார்ப்போம், கொடுக்கலன்னா போப்போம். யோ எனிமியா. யோ லேக் அடிக்குதா என்னயா நீ? எத்தனை பேர் இந்த மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். குறைஞ்சா என்ன அசே பண்ண துட்டு மணி. யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயருக்காக டாப் அப் பண்ணீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க பேரையும் போட்டு வைங்க, அவங்க யூஐடியும் மறக்காமல் போட்டு வைங்க. நானும் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். கமெண்ட்டில் ஏதாவது சேலஞ்சு கொடுங்கயா. யாரும் கொடுக்க மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம வந்து இது போடலாம், லைவ் போடலாம். அதனால தான் சொல்கிறேன் 50 சப்ஸ்கிரைபரு. இப்போ பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசலாம். இங்கே பாருங்கள் லேக் அடிக்குது பாருங்கள், அப்படி ஸ்டக்காகி நிற்கும். ஜாலியாக இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் போட்டுருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, ஷேர் பண்ணுறங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம தான் ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு மண்டையில் டங்கு 110. யோ யாரையா 110. ஐயோ அடிச்சிட்டாயா. ஐயோ என்னங்க இவர் வந்து கோப்ரா MP40 வச்சுருக்காரு. நம்ம அண்ணன் தான் பாருங்க. எமௌண்ட் போட்டாங்க, அதே கிளாப் எமௌண்ட்டு நாக் பண்ணி நம்ம போடுறோம். இல்லைன்னா புஷ் வானா
அந்த அமௌண்ட் நம்ம அவனுக்கு போடலைன்னா நம்ம வெட்டி தரணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிங்களா? அமௌண்ட்லாம் யாருக்கும் போடவே கூடாதுங்க. போட்டால் அது தப்பு அது வந்து தப்பு. அமௌண்ட்லாம் யாரும் போடாதீங்க, மன்னிச்சு விட்ருங்க. நாங்கள் என்ன தோத்துட்டு கோவமாக படுறோம்? நாங்கள் இந்த மாதிரி கேமுக்காகலாம் கோவப்படாதீங்க. மாஸ்டர் அடிச்சோமா விட்டோமா அப்படின்னு இருக்கணும். யோ வேணுமையா? எனக்கு ஒரு அடிக்க தெரியாது. யாரையா அவன் வெறியேற்றிட்டு இருக்கான்? அமௌண்ட் போடுறான்யா? அமௌண்ட் போடல மக்களே, வெறியேற்றுறான் மக்களே. இந்த மாதிரிலாம் விளாண்டா என்ன நாடு அழிஞ்சிருங்க. இன்னொரு வாட்டி வியூ ஐடி கொடுக்குறேன், நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்கள். வியூ ஐடி கொடுத்துட்றேன். நம்ம தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு வருவோம். ஆனால் நல்ல நல்ல ப்ரொடெக்டிவ் பாயிண்ட் இருந்தது. 2 கில் தான், 2 கில் அடிச்சு நம்ம எம்மா சீன் போடுறோம் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கோவப்பட்டு வெளியே போயிட்டீங்களா? யாரோ பண்டில் கொடுத்துருக்காங்க, யாரும் இல்லை, நம்ம கரீனா தான். ஆனால் ஸ்கோர் குறையாமல் வந்தது கொடுத்துருப்பாங்க. இங்கே ஏறும் ஒன்று ஏறும். நம்ம கில்டுக்கு யாரும் வந்து சேரணும்னா இப்போயே சொல்லிட்டேன், 30228284442 அதான் நம்மளுடைய இது. அது பேர் என்னது? யூஐடி கில்டு ஐடி. இங்கே பாருங்கள், எல்லோரும் முக்கியமாக பேருக்கு முன்னாடி யூசின்னு வச்சுக்கோங்க. அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல. கன்ஃபார்ம் நேம் சேஞ்ச் கார்டு வாங்கி மாற்றிடுங்க. எவ்வளோ நாள் வேணால் ஆகட்டும் பரவாயில்ல, எப்போயா ஆனால் மாற்றிடணும். நானே இன்னும் மாற்றாம தான் இருக்கேன். நேம் சேஞ்ச் கார்டு கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், நம்ம யூஐடி இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. 1586037299 பார்த்துக்கோங்க. வெப்பன் நம்ம அப்போயே உங்களுக்கு ஒழுங்காக காட்டல. கள்ளக்குறிச்சியில் 76வது இடம். நம்ம இருங்க வராங்க. MP பாட்டியில் பிஆரில் மொதல் இடம் பார்த்துக்கோங்க. லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இது இருக்குது. யாருக்கா தலை பிடிக்குமா? நம்ம தோனி தலை. அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆர்டின் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். பாய்ங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் பேர். தோனி யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களோட யூஐடி வேறு கொடுங்க. பாய்.